வணக்கம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. குடும்பத்தின் வறுமையை போக்க ஏதாவது ஒரு அரசு வேலை கிடைத்தால் போதும் என நினைத்தார் சரோஜா. தமிழ்நாடு காவல்துறை நடத்திய ஆயுத படையினருக்கான உடற்தகுதி தேர்வுக்கு சென்றார். உயரம் தாண்டுதல் போட்டியில் குறைவான புள்ளிகளை பெற்று சோகத்துடன் வீடு திரும்பினார். ஆனால் இந்த தேர்வு நடந்த சில மாதங்களிலேயே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 1 தேர்வை எழுதி தற்போது காவல்துறையின் உயர் பதவிகளில் ஒன்றான காவல் துணை கண்காணிப்பாளருக்கான பணி ஆணையை பெற்றுள்ளார் சரோஜா. திருநெல்வேலி மாவட்டம் சன்னியாசி கிராமத்தைச் சேர்ந்தவர் சரோஜா. அப்பா முருகானந்தம் திரையரங்கில் வேலை செய்து வருகிறார். அம்மா பால் தாய் பீடி சுற்றும் தொழிலாளி. மீனாட்சிபுரத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்தவருக்கு அதன் பிறகு கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் அளவுக்கு பொருளாதார பலம் இல்லை. அம்மாவும் அப்பாவும் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ணனுக்கு விபத்தில் அடிபட்டதால் கடினமான வேலைகளை செய்ய முடியாது. இவ்வளவு கஷ்டத்துக்கும் நடுவில் காலேஜ் போக முடியல. பகுதி நேரமாக ஏதாவது வேலை செய்துக்கிட்டே தொலைதூர கல்வியில் பட்டப்படிப்பு படிக்க முடிவெடுத்தேன் என்று சொல்லும் சரோஜா, மாண்டசரி கல்வி முறையில் ஆசிரியர் பயிற்சி பெற்று அருகில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்ற தொடங்கினார். தொலைதூர கல்வி மூலம் தமிழில் பிலிட் MA முடித்து குடும்பத்தின் முதல் பட்டதாரி என்ற பெருமையை பெற்றார். சரோஜாவின் குடும்ப நிலையை புரிந்து கொண்ட பள்ளி தலைமை ஆசிரியை ஈஸ்வரம், அவரின் கணவர் பிரம்மநாயகம் இருவரும் சரோஜாவை அரசு தேர்வுகளை எழுத சொல்லி ஊக்குவித்தாங்க. சரோஜாவுக்கோ எங்கு சென்று படிப்பது, அரசு தேர்வு எழுத என்னென்ன செய்ய வேண்டும் என குழப்பமாக இருந்துள்ளது. பின்னர் தூத்துக்குடியில் உள்ள தனியார் IAS அகாடமியில் அரசு தேர்வுக்கு பயிற்சி அளிப்பதை பற்றி தெரிந்து கொண்டார். ஆனால் மகளை அவ்வளவு தொலைவு அனுப்ப பெற்றோர் யோசித்தாங்க. தலைமை ஆசிரியை ஈஸ்வரம் எடுத்து சொன்ன பிறகே சரோஜாவின் பெற்றோர் சம்மதித்தாங்க. வீட்டிலிருந்து காலையில் 7 மணிக்கு புறப்பட்டால் திரும்ப வீட்டுக்கு வர நைட்டு 9 மணி ஆகிவிடும். அகாடமியில் கொடுக்கிற பயிற்சி மட்டும்தான், மற்றபடி வேறெந்த சிறப்பு வகுப்புகளுக்கும் போனதில்லை. வார இறுதி நாட்களில் தான் பயிற்சி என்பதால் வேலைக்கு போவதிலும் சிக்கல் இல்லை. ரயிலில் தினமும் டிக்கெட் வாங்கினா அதிகமாக செலவாகும்னு சீசன் டிக்கெட் எடுத்துக்கிட்டேன். மதியத்துக்கு அம்மா சாப்பாடு கட்டி கொடுத்துடுவாங்க. ரயில் பயணம்தான் பாடம் படிப்பதற்கான நேரம். வகுப்பில் நடத்திய பாடங்களை ரயிலில் படிப்பேன் என்கிறார் சரோஜா. 2016இல் குரூப் 1 தேர்வை முதன்முறையாக எழுதினார். முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. ஆயுதப்படை காவலர்களுக்கான தகுதி தேர்வு பற்றி கேள்விப்பட்டார். நம்ம குடும்பத்தோட வறுமையை போக்க அரசு வேலை வேண்டும், அது எதுவாக இருந்தாலும் சரி என நினைத்தேன். புத்தகங்களையும் நாளிதழ்களையும் படித்து பொது அறிவை வளர்த்து கொண்டார் சரோஜா. ஆனால் அவரது வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்களோ ஆசிரியர் ஏதாவது கேள்வி கேட்டால் உடனே ஸ்மார்ட் போனில் பதிலை தேடி சொல்லிவிடுவார்களாம். அப்போது சரோஜாவிடம் இருந்தது பழைய மாடல் பட்டன் போன். அது போன்ற நேரத்தில் மட்டும் வருத்தம் ஏற்படும் என சரோஜா சொல்கிறார். குடும்பத்தின் வறுமையை போக்க கல்வி ஒன்றுதான் வழி என்பதை தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்ட சரோஜா விடாமுயற்சியுடன் படித்தார். 2017இல் நடந்த குரூப் 1 தேர்வை எழுதினார். தகுதி தேர்வு, முதன்மை தேர்வு இரண்டிலும் தேர்ச்சி பெற்றார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம்தான் தேர்வு முடிவு வெளியானது. நான் தேர்ச்சி பெற்ற சந்தோஷத்தை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. உடனே அண்ணனிடம்தான் தகவல் சொன்னேன் என்று சொல்லும் சரோஜாவின் குரலில் எல்லையற்ற மகிழ்ச்சி வெளிப்படுகிறது. ஜனவரி மாதம் நேர்முக தேர்வு நடந்தது. துணை ஆட்சியர், தீயணைப்புத்துறை, காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஆகிய பணிகள் இருந்துள்ளன. நேர்முக தேர்வுக்கு என்னை தவிர மேலும் 2 பெண்கள் வந்திருந்தாங்க. ஒருவர் துணை ஆட்சியர் பணியை தேர்வு செய்தார். அடுத்தவர் தீயணைப்புத்துறையை தேர்ந்தெடுத்துவிட DSP பணிக்கான ஆணை எனக்கு வழங்கப்பட்ட நிமிடத்தில் எல்லாமே மாறிவிட்டது என்கிறார். தமிழ் வழியில் படித்து குடும்பத்தின் வறுமையை போக்குவதற்காக கல்வியை பற்றுக்கோளாக கொண்டு வென்றிருக்கிறார் சரோஜா. கல்வியே விடுதலை தரும் கருவி என்பதை தன் வெற்றியின் மூலம் நிரூபித்திருக்கிறார் சரோஜா. தமிழ் டேட்டா சேனலை பார்த்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.